அம்மா டீ. சப்பா, காலேஜ் போயிட்டு வந்து எவ்வளோ டயர்டா இருக்கு. ச்சே, அதுலயும் இந்த ஃபங்க்ஷன் ஏதாவது வந்துச்சுன்னா பெரிய இதா இருக்கு. ஒரு டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி எஞ்சிக்கணும், அப்பதான் கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகும். பூமாரி அக்கா, இந்தா டீ. ஷண்மு, நீயா? நீ ஏன் டீ எடுத்துட்டு வந்த? அம்மா எங்க? ஏன்க்கா, நான் போட்டு எடுத்துட்டு வந்தா நீ குடிக்க மாட்டியா? அதெல்லாம் இல்ல ஷண்மு. அம்மா எங்க? அம்மா எங்கேயும் வெளியே போயிருக்காங்கக்கா, என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஓ அப்படியா? நீ நம்ம வீட்ல இருக்கவரை உனக்கு டீ போட தெரியாத, எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்ட? ஏன்க்கா, வீட்டில் இருக்க மாதிரியே போகிற இடத்துல இருந்தால் முடியுமா? அங்கே போய் எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். இந்தா குடி, நீ கேட்டேன்னு தான் எடுத்துட்டு வந்தேன். அம்மா இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேணே, நானே வந்து டீ போட்டிருப்பேன்ல. காலேஜ் போயிட்டு ரொம்ப களைப்பாக வந்து உட்காந்துருக்க, உன்கிட்ட போய் ஏதாவது வேலை சொல்ல முடியுமா? நான் சும்மா தானே வீட்டில் இருக்கேன். இந்தா குடி. ஏன் ஷண்மு, உன் காலேஜ் எல்லாம் நல்லபடியா நீ படிச்சு முடிச்சில? அதெல்லாம் முடிச்சிட்டேன்க்கா, அதுலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? அந்த வீட்டில் உன்னை நல்லா பார்த்துக்கிடுறாங்களா? ஏன்க்கா திடீர்னு அப்படி கேட்க? இல்ல, இவ்வளோ நாள் நீங்க வந்து இருக்காம திடீர்னு இங்க வந்து இருக்கியே, அதான் கேட்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. ஏன் உங்களெல்லாம் பார்க்கக்கூடாதானா? ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக என்னை ஒரேடியாக தள்ளி வச்சிட்டீங்கள்ல. என்ன ஷண்மு பண்ண சொல்ற? நீ பண்ணதும் தப்பு தானே. இருந்தாலும் என் மனசுல நீ எப்பவுமே இருந்துட்டே தான் இருந்த. ஆனா என்ன பண்றது, அம்மா கிட்டேயும் யார்கிட்டையும் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எதையுமே ஏத்துக்கிட்ட நிலைமையில அவங்க யாருமே இல்லை. நீ கொஞ்சம் புரிஞ்சுப்பேன்னு நினைக்க நிலைமைய. ஆமாக்கா, என் மேலே தான் ரொம்ப தப்பு. என்ன பண்ணுறது, ஏதோ நடந்துடுச்சு. ஏய், அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு நான் இந்த பட்டுப்பாவோட தாவணி எடுத்து வச்சுட்டே போகலையே, சுடிதார் தானே எடுத்து வச்சேன் என்னோடது. என்னக்கா சொல்கிற? ஆமா, உனக்கு நான் தாவணி பாவாடை எடுத்து வைக்கலையே. இல்லைக்கா, இதான் இருந்துச்சு. நீ நல்லா பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்க ஷண்மு. நான் உனக்கு வேற ட்ரெஸ் தான் எடுத்து வச்சுட்டு போனேன். நீ என்னன்னு பார்த்து இதை எடுத்து கட்டியிருக்க. ஏன்க்கா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. சரி இருக்கட்டும், விடு. நான் வேணா போய் மாற்றிட்டு வந்துட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கட்டிக்கிட்டீல, விடு. ஆ சரிக்கா. உன் கூட முன்னாடியெல்லாம் எவ்வளோ சண்டை போடுவேன், உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்காம இருந்துச்சு. விடு, பழைய கதைலாம் எதுக்கு? இல்லைக்கா, சொல்கிறேன், அந்த அளவில் இருந்துச்சுல. ச்சா, ஆனால் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த சண்டை கூட நான் மிஸ் பண்ணேன். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இங்கே இருக்கையில் ஒரே எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருப்பேன். உன்னையும் சரி அம்மாவையும் சரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் உங்கள் அருமைலாம் தெரிஞ்சுது. காலையில் எஞ்சி நீ எவ்வளோ பம்பரமாக சுற்றி எங்களுக்கெல்லாம் வேலை பார்த்து தருவேன். பழைய கதைலாம் எதுக்கு ஷண்மு, விடு. பாலா எப்படி இருக்காரு? இருக்காருக்கா. அம்மா கிட்ட பேசுனியா? உன்கிட்ட அம்மா பேசுறாங்களா? என்கிட்ட பேசவே இல்லைக்கா. நேற்று சாப்பாடு செஞ்சு தந்தாங்கல்ல, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க எதுவுமே என்கிட்ட பேசலை. நானாக தான் பேச்சு கொடுத்தேன், அதுக்குமே அவங்க எதுவுமே பதிலே பேசலை. சரி, ஒன்றும் கவலைப்படாத என்ன. சரிக்கா. உன் படிப்பெல்லாம் எப்படி போகுது? இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு? இப்போதானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் தான் ஓடிட்டு இருக்கு. இன்னும் 3 வருஷம் கிடக்குது ஷண்மு. எப்படியாச்சும் படித்து முடிச்சதுக்கா. நீ எங்களுக்காக தானே படிக்காமே இருந்த. அப்பவே நீ படிச்சிருந்தா உனக்கு இந்த வாழ்க்கை இப்படியே ஆயிருக்காதுல்ல. உன் வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஷண்மு, விடு. சரிக்கா. அதுக்கப்புறம் மாமா ஏதாவது சொன்னாங்களா? ஏதாவது? அதான் டிவோர்ஸ் வந்தாச்சுல, அப்புறம் என்ன? இல்லைக்கா, நீயும் நேற்று மலரும் பேசிட்டு இருந்ததை கவனிச்சேன், அதுக்கு தான் கேட்க. அதையும் கவனிச்சிட்டியா? ஏன்க்கா? இல்லை, தச்சையெல்லாம் அந்த பக்கம் வந்தேன், அப்போ தான் பேசிட்டு இருந்தீங்கள்ல. நீ என்ன முடிவெடுத்திருக்கன்னு மலர் உன்கிட்ட கேட்டிருந்தா, அதான் என் காதில் விழுந்துச்சு. கேட்கணுன்னு தப்பாக நினச்சிக்கிடாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஷண்மு, உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன. 2 நாளைக்கு முன்னாடி அத்தை வந்து என்னை பார்த்தாங்க. திருப்பியும் அந்த வீட்டுக்கே வந்துருன்ட்டு சொன்னாங்க. அவரும் வந்திருந்தாரு. ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்கு. ஏன்க்கா, உண்மையாவ சொல்கிற? டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமும் இப்படியெல்லாம் வந்து பேசுகிறாங்களா? ஆச்சரியமாக இருக்குக்கா. அதே ஆச்சரியம் தான் எனக்கும். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை அவங்க பேசுறதுக்கு மேலே. ஒரு வேளை திருந்திருப்பாங்களோ என்னவோ. அதெல்லாம் எனக்கு தெரியல. இதை பற்றி நான் எதுவுமே முடிவும் எடுக்கலை. அப்படியே விட்டுடலாம். ஏற்கனவே மலரோட என்கேஜ்மெண்ட் வேறு இருக்குது. நல்லபடியாக அது ஃபஸ்ட்டு நடக்கட்டும், அப்புறம் என் லைஃப்பை பார்த்துக்கிடலாம். அக்கா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கிடாத. அவரை பார்த்தா ரொம்ப ஒன்றும் தப்பான ஆள் மாதிரிலாம் தெரியல. அவரே இந்த அளவுக்கு இறங்கி வர்றாருன்னா நம்ம மறைச்சோங்கிறதுக்காக தானே அவர் ஒன்று வேணான்னு சொன்னார். இப்போ தான் நீ தான் படிக்கிறீல, அப்புறம் என்ன, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆயிருக்கும். அதனால தான் திருப்பியும் ஒன்று அங்கே அழைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி விடு. நீ டீ குடிச்சியா? குடிச்சாச்சுக்கா. பூமாரி, அம்மா எங்க? வா மலர். அம்மா கொஞ்சம் வெளியே போயிருக்காங்கன்னு நினைக்கடி. உனக்கு டீ போட்டு தரவா? ஏய், என்னாச்சு டி? ஒன்னுதான். என்னையா மலர் என்கிட்டயே பேசுற? உன்கிட்ட தான் பேசுறேன். அம்மா, யார் ட்ரெஸ் போட்டிருக்க நீ? என்னாச்சு?
அதுக்கு என் ட்ரெஸ்ஸா கிடைச்சது உனக்கு? மலர், என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்போ விசிறுற? சும்மா இருப்போ மாதிரி இவளுக்கு யார் என் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொன்னா? ஏய் எழுந்துருடி. ஒன்னுதானே சொல்றேன், எழுந்திருக்க போறியா எப்படி இப்போ? இடி மலர், மலர் என்னடி? அம்மா நீங்க தள்ளுங்க, இதுல நீங்க தலையிடாதீங்க. அவ யாருக்கிட்ட என் ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்கா? உடனே கழட்டி தர சொல்லுங்க என் ட்ரெஸ்ஸை. இடி இடி மலர், ஏன்டி இப்படி கோவப்படுற? தேவையில்லாத விஷயத்துக்குலாம் இந்த மாதிரி கோவப்படாத மலர். ஓஹோ, நான் கோவப்படுறேனா? அவ ரொம்ப நல்லவ, நான் தானே கெட்டவ கடைசியில இந்த வீட்டுல. என்ன மலர் இது? அப்படியெல்லாம் யாரு சொன்னா? அதுக்காக பரிசத்துக்கு இப்படி வீசி எறிவியா? யாரு மூஞ்சில அது விழுந்தா என்ன ஆகுறது? என்னன்னு ஆகட்டுமே, எனக்கு என்ன வந்துச்சான்? இவளை பத்தி எனக்கு என்ன அக்கறை? நீ ஷண்மு நீ உட்காரு ஷண்மு. அவ ஏதாவது பேசுறான்னு நீ எதுவும் நினைச்சுக்கிடாத. இது என்னடி வீடா இதோ? என்னதுடி இப்படி சண்டை போட்டு கிடக்கீங்க? என் ட்ரெஸ் இப்போ அவ உடனே கழட்டி தரணும் என் கையில. சாரி மலர், உன் ட்ரெஸ்ஸுன்னு எனக்கு தெரியாது. காலையில பூமாரி அக்கா தந்துட்டு காலேஜ் போயிட்டா. அதுக்கப்புறம் தான் இப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னான். அப்போ கூட உன் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலை. முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் அப்போவே கழட்டியிருப்பேன். அச்சிப்ப, உன்கிட்ட யார் பேச நிக்கா? உடனே கழட்டி கொடு என் ட்ரெஸ்ஸை. மலர் கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என் ட்ரெஸ்ஸை உன்னை யார் எடுத்து கொடுக்க சொன்னா? உனக்கு அந்த அளவுக்கு தாராள மனசு இருந்தோம்னா உன்னோட ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கணும். என் ட்ரெஸ்ஸை எதுக்கு எடுத்து கொடுத்த? இடி மலர், ஏன்டி இப்படிலாம் கோவப்படுற? ஆபீஸ்ல இருந்து இப்பதானடி வந்திருக்க. வந்து உட்காரு, உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வர்றேன். சும்மா இருங்கம்மா, நீங்களும் சேர்ந்தானே சப்போர்ட்டு. எனக்கு எல்லாம் தெரியும். இந்த வீட்டுக்கு எல்லாம் பாக்குறதுனா, ஆனா அவ எல்லாம் தப்பு பண்ண போல திருப்பியும் வீட்டுக்குள்ள சேர்த்து இந்த மாதிரி பண்றீங்கல்ல நீங்க எல்லாரும். என்னமே பண்ணுங்க, எல்லாம் என்ன சொல்லணும்? என் வீடு என் வீடுன்ட்டு நான் எல்லாமே பண்ணல. எல்லாம் ஏன் தப்பு தான். இப்போ ஒரு சின்ன விஷயத்துக்காக நீங்க அவளை உள்ள சேர்த்துக்கிட்டீங்க. என் பேச்ச ஒரு வாட்டி கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. எல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சுமா. ஏண்டி மலரு, இந்த அம்மாவை பத்தி நீ அப்படி நினைச்சிட்டியா? ஆமாம்மா, அம்மா அம்மான்ட்டு நான் என்னவோ நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது உங்க குணமெல்லாம். என்ன மலரு, டக்குன்னு இப்படி வார்த்தையால குத்தாத. எல்லாம் உனக்காக தானடி பண்றேன். உன் மாமனார் தானே வந்து அவளை வீட்டுல விட்டுட்டு போயிட்டாரு. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டியாச்சும் நான் அவளை பத்தி இந்த வீட்டுல ஏதாவது பேச்சு எடுத்திருப்பேனா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னம்மா சொல்றீங்க? ஆமா மலரு, இதனால உன் கல்யாணத்துல எந்த இதுவும் வந்துடக்கூடாதுடி. அவ இங்க ஒரு ஓரமா இருந்துட்டு போகட்டும். எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. உன் கல்யாணத்துல எதுவுமே வந்துடக்கூடாதுடி பிரச்சனை. அவன் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் என் கல்யாணத்துக்கும் என்ன பிரச்சனை வரப்போகுது? என் மாமனார்லாம் அப்படிப்பட்டவர் கிடையாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுங்க. அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. ஆனந்த் என்னை விட்டு யாரையும் கல்யாணமும் பண்ணிக்கிட மாட்டாரு. அப்படியெல்லாம் இல்லை மலரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் யாரும் கிடையாதுடி. நம்ம அவங்க பேச்சை கேட்காம இவ்வளோ வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டோன்னு வச்சுக்கோ. உன்னை வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு நான் எங்கடி போகிறது? ஏற்கனவே ஒருத்தி வாழ்க்கைக்கு இப்படி ஆயிட்டு, உன் வாழ்க்கையும் இப்படி ஆயிடக்கூடாதுல்ல. என்னம்மா பேசுறீங்க? மலரு, நீ என்னன்னு நினச்சிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் உன் வாழ்க்கைக்காக மட்டும்தான் நான் அவளை உள்ளே ஏற்றிருக்கேன். இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஏற்றிருக்க மாட்டேன். இன்னொரு தடவை என்னை பார்த்து இப்படி கேள்வி கேட்காத மலரு, கஷ்டமாக இருக்கு எனக்கு. அம்மா, என்ன பூமாரி இது? அம்மா இப்படி அழுதுட்டு போறாங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? என்ன நீ எப்படி பேசுற? அப்படிதான் பேசுவேன், வேற எப்படி பேச சொல்ற? ரொம்ப பண்ற. ஓ சரி. ஏன் அந்த வீட்ல எல்லாரும் இப்படி இருக்கீங்களோ தெரியலப்பா. இவளுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்கா? கொஞ்சம் கூட புத்தி இல்லாத மாதிரி.